அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா. பொதுவாக 7ல் சூரியன் இருந்தால் திருமண தடை தோசை கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்வதுங்கிறது 100% சாத்தியம் கிடையாது. அது ஒவ்வொரு லக்னத்துக்கும் மாறுபட்டு தான் வரும். நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இந்த சூரியனுடைய அதனுடைய நண்பர்கள் பூராமே அப்படின்னு ஒரு கேட்டகரியில் எடுத்துக்கிட்டோம்னா, மிதுன லக்னத்துக்கு முதல்ல 3ஆம் இடத்து அதிபதி தான் 7ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ மிதுன லக்னத்துக்கு சூரியன் 7 இருக்கிறது சிறப்பானா? இப்போ இன்றைக்கி நான் பேசக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த திருமண தடை, திருமண தோஷம், இப்படி எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் ஜோதிடத்தில் இருக்குது. அதாவது திருமணஸ்தானம் அப்படின்னாவே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அது 7ஆம் இடம் தான் திருமணஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் நிறைய திருமணங்கள் எல்லாம் தடைபெறுது, திருமண தோஷங்களை கொடுக்குது, கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை கொடுக்குது அப்படின்னு நிறைய பேர் ஒரு நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயும் சரி, ஜோதிடம் பார்க்க வந்தவங்களும் சரி, ஜோதிட ஆர்வலர்களும் நம்மக்கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அதாவது 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் திருமண தோஷத்தை கொடுக்கும், 2 பேர்த்துக்குள்ளே பிரிவினை கொடுக்குதுங்க, இதனுடைய முழு விளக்கம் என்ன அப்படின்னு நிறைய கேட்டாங்க. நம்ம அதனுடைய தலைப்பை தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். பொதுவாக 7ல் சூரியன் இருந்தால் திருமண தடை தோசை கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்வதுங்கிறது 100% சாத்தியம் கிடையாது. அது ஒவ்வொரு லக்னத்துக்கும் மாறுபட்டு தான் வரும். அப்போ இன்றைக்கி 12 லக்னத்துக்குமே சூரியன் 7ஆம் இடத்துல இருந்தால் அது திருமணத்தை யோகத்தை கொடுக்குமா இல்லை சாபத்தை கொடுக்குமா அப்படிங்கக்கூடிய ஒரு பதிவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக சூரியன்னா யார்? சூரியன்னாவே இந்த சூரியன் இல்லைன்னா இந்த பிரபஞ்சத்தோட ஒளி சக்தியே இல்லை. சூரியன்னாவே ஒளிக்கு காரகனே சூரியன் தான். அப்போ இந்த உலகத்தில் ஒரு உயிர் வாழணும் அப்படின்னம்னா முழுக்க சூரியனுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இந்த சூரியன் ஒளிக்கு காரகன் அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட பாதி நாள் சூரிய வெளிச்சம் நல்லா மேலோட்டமாக நல்லா தெரியும், பாதி நாள் மங்கும். அதனால தான் சூரியனை பாதி சுபராகவும் பாதி பாபராகவும் நம்ம மூல நூல்களில் முன்னோர்கள் நம்ம சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ 7ஆம் இடம்ங்கிறது என்ன? ஒரு ஆணுடைய ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் திருமணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் தான் இந்த 7ஆம் இடங்கிறது. அப்போ இந்த ஒளி பொருந்திய இந்த சூரியன் இந்த 7ஆம் இடத்துல இருந்தால் அதிக வெளிச்சத்தை அந்த இடத்துல, அதாவது சூரியனுங்கிற வெளிச்சத்தை ஒரு குறிப்பிட்ட அடித்தோம்னா, இப்போ இந்த லைட் அடிக்குது, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம கண்ணில் அடித்தா நம்ம கண்ணில் தாங்கிக்கலாம். இதே அதிகம் ஒரு 1000 வாட்ஸ், ஒரு 2000 3000 பளிச்சுன்னு அடித்தா கண்ணை கூசத்தான் செய்யும். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களை சுற்றி நமக்கு யார் உட்கார்ந்துருக்காங்க என்ன அப்படிங்கிறது ஒன்றுமே தெரியாமல் நம்ம இருண்ட முகமாக போயிடும். அப்போ அதிக ஒளி பட்டுச்சு அப்படின்னா அந்த திருமணத்தில் ஒரு கசப்பான ஒரு அனுபவம் கிடைக்கும். அது இல்லாமல் சூரியன்னா யார்? சூரியனாவே முதல்ல நான் தான் ராஜா, காட்டுக்கு ராஜாங்கிற மாதிரி நான் தான் அந்த இடத்துல டாமினேஷன் அதிகமாக இருக்கணும், தலைமை பண்போடு இருக்கணும், நிர்வாக திறமையோடு இருக்கணும், எல்லாம் என் சொல் பேச்சுக்கு கட்டுப்பட்டு எல்லாம் நடக்கணும்னு கொஞ்சம் முதன்மைப்படுத்தக்கூடிய ஒரு ராஜ கிரகம் சூரியன். அப்போ எந்த இடத்த போனாலும் அந்த திருமண ஸ்தானமாக இருந்தாலும் என் கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறது அவருடைய இயல்பான குணம். அதுக்காக நம்ம அந்த திருமண வாழ்க்கை கொண்டு இந்த இடத்த நசுக்கக்கூடாது. அப்போ மேச லக்னம்னு எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாகவே இந்த சூரியன் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இந்த சூரியனுடைய அதனுடைய நண்பர்கள் பூராமே அப்படின்னு ஒரு கேட்டகரியில் எடுத்துக்கிட்டோம்னா, சூரியனுடைய நண்பர்கள் எல்லாமே ஒரு கேட்டகரியில் குரு பகவான், அதே மாதிரி செவ்வாய் பகவான், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சந்திர பகவான், கேது பகவான், இவங்க எல்லாமே ஒருவருக்கு சூரியனுடைய ஒரு நட்பு வட்டாரத்துக்குள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு கிரகங்கள். இந்த சூரியனுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே பார்த்தோம்னா இந்த புதன், சனி, சுக்கிரன், ராகு, இவங்க எல்லாமே இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், எப்பயுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த மேச லக்னம்னா இந்த மேச லக்னத்தோட அதிபதியாக செவ்வாய் தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாமே தெரியும். இந்த மேச லக்னக்காரங்களுக்கு சூரியன் 7ல் இருந்தால் திருமண தோஷத்தை கொடுக்குமா அப்படின்னா, 7ஆம் இடத்துல மேச லக்னத்துக்கு 7ஆம் இடம்ங்கிறது துலா ராசி வரும். துலா ராசியில் சூரியன் மேசத்தில் உச்சம், துலாத்தில் நீசம். அப்போ 7ஆம் இடத்துல சூரியன் நீசமாகிறாரு. அப்போ மேச லக்னத்துக்கு சூரியன் யார் அப்படிங்கிறது முதல்ல பார்க்கணும்.
மேச லக்கணத்துக்கு யார்? சூரியன் யார்? 5ஆம் இடத்து அதிபதி. அப்போ 5ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல நீசமாகிறார். இதுதான் அதனுடைய லாஜிக். அப்படி கோர்வையாக கொண்டாந்தோம்னா நம்ம அது நல்லது செய்யுமா கெடுதல் செய்யுமான்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ 5ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல இருக்குது, நீசமாக இருக்குதுனாவே இந்த மேச லக்கணத்துக்காரங்களுக்கு 7ல் சூரியன் இருந்துனாவே அதிகபட்சம் 5ஆம் இடம்னு என்ன? காதல், காமம், மோகம், ஆசை, உள்ளுணர்வு, அன்பை அதிகமாக எதிர்பார்க்கிறது, இது எல்லாமே அந்த 5ஆம் இடத்துடைய வேல்யூ. அப்போ அவங்களுக்குள்ள அந்த உணர்வு அப்படிங்கிறது, காமங்கிறது, காதல் அப்படிங்கிறது அதனை திருமணத்துக்கு அதனை சார்ந்து கொஞ்சம் இயங்கும். காதல் திருமணத்துக்கு வழிவகுக்கிறது, ஒரு அன்பு சார்ந்த விஷயத்தில் அதிகமாக ஈடுபாடு அதிகமாக இருக்கிறது. இப்படி அதுக்குள்ளே ஒரு உணர்வு ரீதியாக அவங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு போக்கு இருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னம்னா, இந்த மேச லக்கணத்துக்காரங்களுக்கு அந்த சூரியன் 7 இருக்கும் பொழுது அவங்க எதிர்பார்த்த மாதிரி 2 பேர்த்துக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். 2 பேர்த்துக்குள்ளே அந்த உணர்வை, அன்பை புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை போகும். அப்படி போகிறப்ப என்னாகும்? 2 பேர்த்துக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வரும். அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தாமதமாகக்கூடிய சூழ்நிலைகள் கொடுக்கும். அடுத்தது குழந்தைகள் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தில் ஒருத்தர் வேணும்பாங்க, ஒருத்தர் குழந்தை இப்போ வேண்டாம், இப்போ எதுக்கு என்ன அப்படிம்பாங்க. அப்போ அதனால் என்ன ஆகும்? அவங்களுக்குள்ள 2 பேர்த்துக்கும் கருத்து வேறுபாடு வந்து பிரியறதுக்கு உண்டான சூழ்நிலையெல்லாம் கொடுக்கும். அப்போ மேச லக்கணத்துக்கு முதல்ல சூரியன் சுக்கிரனோட வீட்டில் இருக்குது. சுக்கிரன்னாவே அதீத போகம் உள்ள ஒரு இடம். அப்போ அதுக்கெல்லாம் அதிகமாக ஆசைப்படும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அப்போ மேச லக்கணத்துக்காரங்களுக்கு 7ல் சூரியன் இருந்துன்னா தடை தாமதம், திருமணத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இல்லைன்னா குறைஞ்ச பருவ வயசுலேயே ஆயிரும். அப்புறம் அது ஏன்டா பருவ வயசில் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வரும். இப்படி 12 லக்கணத்துக்குமே இப்படி சூரியன் 7 இருந்தால் அதுக்கு என்ன பலன், அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுனா அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் முன்னேற முடியுன்ட்டு நான் நிறைய எனக்குள்ள ஒரு 10 ஜாதகத்தை நிறைய பேர்த்த பார்த்து அவங்களுக்கு அந்த திருமணம் நடந்திருக்குது. அதைத்தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி வந்து திருமணம் இப்படி இருந்தால் 7ல் சூரியன் இருந்தால் அதுக்கு என்ன நிவர்த்தி பண்ணி நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தோம்னா ரிஷப லக்கணம். ரிஷப லக்கணத்துக்கு முதல்ல 7ல் சூரியன் இருந்தால் நல்லதா அப்படின்னா, இவர் யார் அப்படின்னா முதல்ல 4ஆம் இடத்து அதிபதி தான் 7ல் இருக்கார். முதல்ல ரிஷப லக்கணத்துக்கு 4ஆம் இடத்து அதிபதி 7ல் இருக்கார். அப்போ இவருக்கு திருமணம் அமைஞ்சதுக்கப்புறம் வீடு அமையும், நிலம் அமையும், சொத்து அமையும், ஒரு நல்ல தாய் வழி உறவுகள் மூலம் ஒரு சொத்து கிடைக்கிறது, இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். அப்போ ரிஷப லக்கணத்துக்கு வந்து 7ல் சூரியன் இருக்குது, உங்களுக்கு திருமண பிரச்சனை பண்ணும்னால நடக்கவே கூடாது. அவங்களுக்குள்ளே வந்து ஒரு 2 பேருமே வந்து ஒரு வரக்கூடிய மனைவி ஒரு தொழில் ரீதியாக படித்த மனைவியாக வர்றது, மனைவி வந்ததுக்கப்புறம் யோகம், அதிர்ஷ்டம், செல்வாக்கு, இப்படி எல்லாமே இந்த ரிஷப லக்கணத்துக்காரங்களுக்கு இயற்கையிலேயே கிடைக்கும். அதே மாதிரி மிதுன லக்கணம். மிதுன லக்கணத்துக்கு சூரியன் 7ஆம் இடத்துல இருக்குது. 7ஆம் இடம்னு தனுசில் இருக்குது. இது யோகத்தை கொடுக்குமா அப்படின்னா, மிதுன லக்கணத்துக்கு முதல்ல 3ஆம் இடத்து அதிபதி தான் 7ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ மிதுன லக்கணத்துக்கு சூரியன் 7 இருக்கிறது சிறப்பானா? நிச்சயம் சிறப்பு கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா 3ஆம் இடங்கிறது வீரியம், 3ஆம் இடங்கிறது இளைய சகோதர ஸ்தானத்தை குறிக்கிறது. அப்போ மிதுன லக்கணத்துக்காரங்க சூரியன் 7 இருந்தனாவே தன் மனைவி இல்லாமல் புதுசாக 2வது தாரம் கட்டிக்கிறது இல்லை அப்படின்னா, அதில் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னா மனைவிக்கு நிகரான உறவு முறைகளை சேர்த்திக்கிறது, இது எல்லாமே மிதுன லக்கணத்துக்காரங்களுக்கு இருக்கும். ஏன்னா மிதுன லக்கணத்துக்காரத்துக்கு 3ஆம் இடத்து அதிபதிங்கிறது வீரியம். அப்போ இந்த லக்கணத்துக்காரங்களுக்கு கொஞ்சம் வீரியம் அதிகமாக இருக்கும். எதில்? அவங்களுடைய கணவன் மனைவி தாம்பத்திய சுகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் வீரியத்தை ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. அந்த வீரியத்தை அதிகமாக எதிர்பார்க்க தர முடியாத காரணத்தினால அந்த திருப்தி இல்லாத தன்மையினால் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சங்கடம், வருத்தம். அப்போ அங்கே கிடைக்காத பட்சத்துக்கு அதனை நோக்கி அவனுடைய மனம் பாயும். அப்போ 2வது முறையாக ஒரு திருமணத்தை அமைக்கிறது, இல்லைன்னா கணவன் மனைவி இதுதான் சாக்குன்னு சொல்லி நீ என்னோட குடும்ப வாழ்க்கைக்கு சரியில்லை, நம்ம 2 பேரும் டைவர்ஸ் வாங்கிடலாம், இல்லைன்னா பிரச்சனை பண்ணிடலான்னு இப்படி 2 பேர்த்துக்குள்ளே 7ல் மிதுன லக்கணத்துக்காக சூரியன் 7 இருந்துன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது. இதே வந்து கடக லக்கணம். கடக லக்கணத்துக்கு சூரியன் 7 இருக்குது. கடக லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி தான் சூரியன், அவர் 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போ கடகலக்கணத்துக்கு சூரியன் 7ஆம் இடத்துல இருக்க சிறப்பானா? நிச்சயம் சிறப்பு தான். மனைவி வந்ததுக்கப்புறம் அவன் குடும்பமே சொல்லுவாங்க, இந்த பொண்ணை கட்டிகிட்டு வந்தால் நேரம் என் குடும்பம் மேலும் வீடு கட்டிட்டோம், பணம் கார் வாங்கிட்டோம், சொத்து சேருது, என் குடும்பம் அடுத்தடுத்து டெவலப் ஆகிட்டே இருக்குது அப்படிம்போம். அப்போ கடகலக்கணத்துக்கு சூரியன் 7 இருந்தால் நல்லது செய்யுமானா? நிச்சயம் நல்லது செய்யும். மனைவி வந்ததுக்கப்புறம் கணவன் வந்ததுக்கப்புறம் தனித்துவமாக அவங்களே இயங்குவாங்க. அப்போ குடும்பத்தில் ஒரு செல்வாக்கு கிடைக்கும், சொல்வாக்கு கிடைக்கும், சுயதொழிலில் வளர்ச்சி அடைய முடியும். இப்படி கடகலக்கணத்துக்கு 7ல் சூரியன் இருந்தால் கண்டிப்பாக எந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகள் கொடுக்காது. ஆனால் அந்த லக்கணத்துக்காரங்க கஷ்டப்பட்டு அவங்கள பொருள் சேர்த்தக்கூடிய சூழ்நிலையில் கொண்டாந்து விடும்.
இப்போ சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்துக்கு சூரியன் 7 இருக்குது, நல்லது பண்ணுமா? சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதியே தான் சூரியன், அவர் 7ஆம் இடத்துலேருந்து லக்னத்தையே பார்ப்பார். அப்படி பார்க்கக்கூடிய காலத்தில் கணவன் மனைவி 2 பேரும் புரிந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும். கணவன் என்ன சொல்கிறாங்களோ அதையே மனைவி கேட்கும், மனைவி என்ன சொல்லுதோ அதையே கணவனும் கேட்பாங்க. அப்போ 2 பேரும் கேட்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு எந்த சூழ்நிலையிலையும் கருத்து வேறுபாடுகள் 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் வருமானம் நிச்சயம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. நம்ம 7ல் சூரியன் இருந்துச்சுன்னு நம்ம பாட்டுக்கு நம்ம போக்கில் பேசிடவே கூடாது. அதுக்கு சேரக்கூடிய கிரகங்கள் யார், அந்த சேர்க்கை பெறக்கூடிய நல்ல கிரகங்கள் சேருதா, இல்லை தொடர்புகள் ரீதியாக அசுப்பு கிரகங்கள் பார்க்குதா, இல்லை பாவ கிரகங்கள் இருக்குதா, இப்படின்னு பல விதத்தில் தான் பார்த்து சொல்லணும். எடுத்த உடனே ஒரு லக்னத்துக்கு 7ல் சூரியன் இருக்குது, திருமண தோஷம் தடை தாமதம் அப்படின்லாம் சொன்னோம்னா அது தப்பாக போயிடும். இதே மாதிரி கன்னி லக்னம், கன்னி லக்னத்துக்கு சூரியன் 7ஆம் இடத்துல இருக்குது, எதில்? மீனத்தில் இருக்குது. 12ஆம் இடத்து அதிபதி அதாவது விரையாதிபதி 7ல் இருக்கிறார். மனைவி வந்ததுக்கு அப்புறமே அவனுக்கு எல்லாமே ஒரு வாழ்க்கையில் ஒரு இறங்குமுறமான வாழ்க்கையாக தான் இருக்கும். கன்னி லக்னத்துக்கு 7ல் சூரியன் இருந்ததுன்னா விரையாதிபதி, அப்போ எதை தொட்டாலும் விரயங்கள் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை. கணவன் மனைவிக்குள்ளே வந்ததுலேருந்தே 2 பேர்த்துக்குள்ளே கருத்து வேறுபாடு, 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதே அதிகபட்சம் சில நாட்களாக தான் இருக்கும். அப்படி ஒன்றா இருந்தாங்கன்னா 2 பேர்த்துக்கு பிரச்சனை இருக்கும். அப்போ 12ஆம் இடம்னு என்ன? இந்த கன்னி லக்னத்துக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு 12ஆம் இடம்னா விரையாதிபதி சூரியன் 7 இருக்கிறப்ப அவங்க டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெளிநாட்டில் இருக்கிற மாப்பிள்ளை பொண்ணுலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இப்போ கன்னி லக்னத்துக்காரர் 7ல் சூரியன் இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருந்தால் கொடுக்கலாம், இல்லை தொழிலுக்காக ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருந்தால் வாரத்தில் ஒரு நாள் சந்திக்கிறது, மாதத்தில் ஒரு நாள் இப்படி வர்றது, இப்படி டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறக்கூடிய ஒரு ஜாதகமாக இருந்து நீங்கள் சேர்த்துனீங்கன்னா அவங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு இருக்காது. ஏன்னா 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா நிச்சயம் சண்டை பண்ணி அடிதடி பண்ணி 2 பேரும் டைவர்ஸ் நிலைமைக்கு போகக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும். திருமணத்தினால அவங்களுக்குள்ளே பிரச்சனை கொடுக்கும். இதே துலா லக்னம், துலா லக்னத்துக்கு சூரியன் 7ல் இருக்குது. சூரியன் துலா லக்னத்துக்கு சூரியன் 7ல் இருந்தால் எங்கே இருப்பார்? மேசத்தில் இருப்பார், அதுவும் உச்சம் பெற்ற ஸ்தானத்தில் இருப்பார். துலா லக்னத்துக்கு பாதகாதிபதி போய் 7ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருந்தால் அவனுடைய லைஃப் எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்கள். இருக்கிறதுலே பாதகாதிபதி தான் சூரியன், அவன் உச்சம் பெற்று 7ஆம் இடத்துல இருந்தால் மனைவி கணவனோ அந்த பொண்ணை இப்படித்தான் அவன் சித்திரவதைப்படுத்துவான்னு இல்லை. நம்ம படத்தில் பார்த்துருப்போம், சூரி பாயிண்ட் ஷாப்பில் இருப்பார், உடனே செல்ஃபோனை எடுத்து உடனே நண்பர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வீட்டில் ஃபோன், கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே இருக்கிற வீட்டுக்கு சீக்கிரம் வா, வர்றப்போ பால் பேப்பர் வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வரப்போ அப்புறம் சரி வச்சுருங்க நண்பர்களே, ரொம்ப சந்தோஷம், கொஞ்சம் நேரம் பொறுமையாக எனக்காக ஒத்துழைப்பு கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி மனைவி அவ்வளோ டார்ச்சர் கொடுக்கும். கணவன் அந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த துலா லக்னத்துக்கு சூரியன் 7ல் இருக்கிறப்ப கணவன் மனைவிக்குள்ள அந்த கருத்து வேறுபாடு, பிரிவினை, சங்கடம், தோஷம் இதெல்லாம் அதிகமாக வரக்கூடிய காலதாமதமாகும். அதேமாதிரி திருமணம் அப்படிங்கிறது லேட் ஆகும், நம்ம பருவ வயசில் நடக்காது. அந்த திருமணத்துக்காக ஜாதகத்தை கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 10 வருஷமாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவன் போய் பார்ப்பான், பொண்ணுக்கு இவன் பார்த்த நேரத்தில் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிரு, ஆனால் இவனுக்கு கல்யாணம் ஆகாது. இப்படியே தான் போயிட்டுருக்கும். அதே மாதிரி இப்போ விருச்சிக லக்னத்தை எடுத்துக்கிறோம். விருச்சிக லக்னத்துக்கு 7ல் சூரியன் இருக்குது. அப்போ 7ல் விருச்சிக லக்னத்துக்கு சூரியன் இருந்தால் அது தார தோஷத்தை, திருமண தோஷத்தை தடையை பண்ணுமானா நிச்சயம் கொடுக்காது. அது 10ஆம் இடத்துடைய அதிபதி. மனைவி வந்ததுக்கப்புறம் அவனுக்கு ஒரு மரியாதை, அதாவது பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அவனை காலி பயம்பாங்க, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் பொறுப்பானாலப்பா அவனுக்கு என்ன மரியாதை, அவன் மனைவி வந்ததுக்கப்புறம் தான் உண்டு வேலை உண்டுன்னு எவ்வளோ ஒரு கண்ணியமாக நடந்துக்கிறாப்புல ஊருக்குள்ள அண்ணே, அதாவது அவனை திட்டின பிள்ளைகள் கூட அண்ணே வணக்கண்ணே அப்படிம்பாங்க. ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதி அந்த சூரியன். அப்போ மனைவி வந்ததுக்கப்புறம் அவனுக்கு மதிப்பு, மரியாதை, கௌரவம், புகழ், செல்வாக்கு, சொல்வாக்கு அத்தனை வசியுமே அவனுக்கு ஏற்படும். அப்போ நம்ம விருச்சிக லக்னத்துக்கு 7ல் சூரியன் இருக்குது, இவங்களுக்கு திருமணத்துக்கு தடையத்தை கொடுக்கும், மோசமாக கொடுக்கும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அது சேர்ற கிரகங்கள் ஏதாவது பாவகிரகங்களாக சேர்ந்துருக்கணும், இல்லை பாவகிரகங்களோட நட்சத்திரத்தில் இருக்கணும். இப்படி மோசமாக இருக்கிறத வச்சு தான் நம்ம முடிவு பண்ணுமே தவிர நம்மளாக ஒரு முடிவு எடுத்து பேசிடக்கூடாது. இப்போ தனுசு லக்னம், தனுசு லக்னத்துக்கு சூரியன் 7ல் இருக்குது, எதில்? மிதுனத்தில் இருக்குது. அப்போ 8ஆம் இடத்து அதாவது 9ஆம் இடத்து அதிபதி பாக்கியாதிபதி 7ல் இருக்குது. பாக்கியாதிபதி 7ல் இருந்தால் சிறப்பு தானே. தனுசு லக்னத்துக்காரங்க பாக்கியாதிபதி போய் 7ஆம் இடத்துல இருந்தால் மனைவி வந்ததுக்கப்புறம் அவனுக்கு பாக்கியம்தான். எல்லாம் எடுக்கக்கூடிய முயற்சி பூராமல் மேல் நோக்கி அவனோட லைஃப் ஸ்டைல் போயிட்டுருக்கும். பூர்வீக சொத்துக்கள் இருந்து லாபம் கிடைக்கும், மனைவி மூலம் ஆதாயம் கிடைக்கும், சில சந்தோஷமான மனநிலைகள் கிடைக்கும், குழந்தைகள் மூலம் வருமானம் கிடைக்கும்,
குழந்தைகளும் குடும்பத்தோடு வந்து வாழக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மகர லக்னம், மகர லக்னத்துக்கு 7 சூரியன் இருக்குது. எதில்? கடகத்தில். மகர லக்னத்துக்கு 7 சூரியன் இருந்தால் மகர லக்னத்துக்காரனுக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமா? திருமண வாழ்க்கை கசக்கும். காதல் கசக்குதையாங்கிற மாதிரி அவனுக்கு திருமண வாழ்க்கை கசக்கும். ஏன்னா 8ஆம் இடத்த அதிபதி 7ல் போய் இருக்கிறாப்புல. அப்போ அவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் காலதாமதமாகும். அப்படி திருமணம் பண்ணிட்டாலுமே 2 பேர்த்துக்கும் கருத்து வேறுபாடும் இருக்கும். மனைவி மூலம் கிடைக்க வேண்டிய, கணவன் மூலம் கிடைக்க வேண்டிய அந்த அந்யோன்யம், தாம்பத்திய சுகம் கிடைக்காது. அதுக்காக அவன் ஏகப்பட்ட பிரச்சனையை அனுபவிப்பான். அந்த சுகத்தை தேடி வேறு பக்கம் அலைஞ்சி அதனால் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து பிரியக்கூடிய சூழ்நிலை, பஞ்சாயத்து பேசக்கூடிய சூழ்நிலை, இப்படி எல்லாமே சிரமங்களை கொடுக்கும். அதே மாதிரி கும்பலக்கணம், கும்பலக்கணத்துக்கு சனி பகவான், இந்த சூரிய பகவான் வந்து 7ஆம் இடத்துல இருக்குது. நல்லதா அப்படின்னா கும்பலக்கணத்துக்கு கரெக்டாக பார்த்தோம்னா அது 7ஆம் இடத்த அதிபதி. அப்போ கும்பலக்கணத்துக்காரங்களுக்கு சூரியன் 7 இருந்தால் நிச்சயம் திருமணத்தில் தடை பண்ணுமா இல்லை கருத்து வேறுபாடுமானா நிச்சயம் கருத்து வேறுபாடும். ஏன்னா அவங்களுக்குள்ள கும்பலக்கணத்தோட அதிபதி சனி, அதே மாதிரி சூரியன் 7 இருக்குது அப்படின்னா அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு, மனைவிக்கு நிகரான வேற ஒரு உறவு, கல்யாணம் பண்ணியே இருப்பாங்க, இருந்தாலும் புதுசாக தொடர்புகள், இப்படியெல்லாம் நிறைய கும்பலக்கணத்துக்காரங்களுக்கு வரும். அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ மீன லக்கணத்தை எடுத்துக்கிறோம். மீன லக்கணத்துக்காரங்களுக்கு 7ல் சூரியன் இருக்குது. அது திருமண தடையை கொடுக்குமா, தோஷத்தை கொடுக்குமா, காலதாமதத்தை கொடுக்குமா அப்படின்னா மீன லக்கணத்துக்கு கரெக்டாக 6ஆம் இடத்து அதிபதி தான் சூரியன். அப்போ 6ஆம் இடத்து அதிபதி சூரியன் 7ஆம் இடத்துல இருந்தால் நிச்சயம் மீன லக்கணத்துக்காரங்களுக்கு கண்டிப்பாக மனைவி வந்ததுக்கப்புறம் வேலையில் நல்ல உயர்வு, பதவி, கட்டடம் கட்டுறது, நிலம் வாங்கிறது, எல்லா எடுத்த காரியத்தில் வெற்றி அடைகிறது, இது மாதிரி எல்லாமே நடக்கும். அப்போ நம்ம எடுத்த உடனே ஒரு லக்னத்தை எடுத்தோடனே 12 லக்னத்துலேயுமே எடுத்தோடனே சூரியன் உங்களுக்கு 7ஆம் இடத்துல திருமண ஸ்தானத்தில் இருக்குது. அப்போ திருமணத்தை தடையை பண்ணும், தோஷத்தை பண்ணும், லேட்டாக திருமணம் பண்ணுங்கள், இல்லை முதல் திருமணமே பண்ண வேண்டாம், நீங்கள் 2வது தர அதாவது குழந்தையோட ஒரு பொண்ணை கட்டுங்க. ஜோசியர் இதெல்லாம் பேசுகிறது வந்து விஷயமே அதுதான். ஒருத்த கல்யாணம் ஒரு வயசில் ஒரு பையன் வந்து முதல் திருமணத்துக்கு தயாராக இருந்தால் கூட 7ல் சூரியன் இருந்தால் எடுத்தோன்னு என்ன சொல்லி போடுறாங்க, இல்லைங்க உங்களுக்கு 7ல் சூரியன் திருமண தோஷம், முடிஞ்ச அளவுக்கு விவேகாரத்தை ஆன பொண்ணை கட்டு, இல்லைன்னா டைவர்ஸ் ஆன பொண்ணை கட்டு, இல்லை குழந்தையோடு இருக்கிற பொண்ணை கட்டு. இதுதான் வந்து இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர அது ஏன் காலதாமதம் ஆகுது இல்லை அப்படி ஆகுமா அப்படின்னா அந்த சூரியனோட சேரக்கூடிய கிரகங்கள், பார்க்கக்கூடிய கிரகங்கள், இல்லை கெடுதல் பண்ணக்கூடிய கிரகங்களா, அப்போ நிற்கக்கூடிய நட்சத்திரம் ஏதாச்சும் பாவப்பட்ட நட்சத்திரத்தில் எது இருக்குதா, இப்படியெல்லாம் நீங்கள் பலகோணத்தில் ஆராய்ஞ்சு தான் இதை முடிவு பண்ணுமே தவிர 10ஆம் பொதுவாக 7ஆம் இடத்துல சூரியன் இருக்குது இருந்தால் உங்களுக்கு திருமண தோஷம் அப்படிங்கிறத தயவுசெய்து யாரும் சொல்லவும் கூடாது. யாரும் வந்து பொதுமக்களை அப்படி கருதவும் கூடாது. நல்ல ஜோதிடரை அணுகி அதுக்கு உண்டான தீர்வு அழகாக பார்த்துக்கலாம். இப்போ 7ஆம் இடத்துல இப்போ நான் சொன்ன சில லக்னத்துக்கு உங்களுக்கே தெரியும், சில லக்னத்துக்காரங்களுக்கு 7ல் சூரியன் இருந்தால் கண்டிப்பாக திருமண வாழ்க்கை லேட் ஆகுது, தடையை கொடுக்குது, தோஷத்தை கொடுக்குது. அப்படின்னா இதுக்கு நான் கண்ட அனுபவத்தில் உண்மையாலுமே அது சாட்சி ஆதாரமாக கூட காட்டலாம். ஒரு 3 திருமணங்கள் இதில் சக்ஸஸ் ஆகிருக்குது. இது எப்படி அப்படின்னா பொதுவாக திருமணத்துக்கு காரகன் அப்படின்னாவே அது ஆணுக்கு பெண்ணுக்குங்கிறது தனித்தனியாக நம்ம பிரித்து பார்க்குறத விட திருமணத்துக்கு காரகன் கலஸ்திர காரகன்னாவே சுக்கிரன் தான். அது ஆணுக்கு வந்து சுக்கிரன் சொல்கிறோம், பெண்ணுக்கு செவ்வாயின்னு சொல்கிறோம். ஆனால் பொதுவான கலஸ்திரக்காரகன் அப்படின்னா சுக்கிரன் தான். அப்போ இந்த சுக்கிரனுடைய நாள் என்ன அப்படின்னா முதல்ல வெள்ளிக்கிழமை தான். நம்ம வீடியோ கேமராக்காரர் கூட நம்ம இந்த லைவ் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கௌரி சங்கருக்கு கூட இந்த விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். ஆனால் ஏற்கனவே 3 பேருக்கு சொல்லி திருமணம் ஆகிருக்குது. ஆனால் இவருக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா இது என்னத்தை சொல்லி நம்ம செய்கிறது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். உண்மையாலுமே இந்த இதை செஞ்சு நீ பாரு, நிச்சயம் திருமணம் ஆகி நீ அடுத்தது சம்சாரத்தோடு இந்த இடத்துல லைவில் வந்து நிற்கிறே இல்லையான்னு விட்டு பாரு. இதுக்கு நான் கேரண்டி நிச்சயமாக சொல்லுவேன். ஏன்னா வெள்ளிக்கிழமை வரக்கூடிய காலையில் அந்த சுக்கிரனோட உரையில் 6 to 7 சூரியன்னா சிவன். நீங்கள் இதுக்கோசரம் திருவண்ணாமலை போ, அங்கே போ, இங்கே போகணும்லாம் இல்லை. உங்கூரில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த சிவன் கோயிலில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் இளநீர் அபிஷேகம், அதாவது இளநீர்னால் நார்மலான இல்லை, செவ்வழனி வாங்கி அந்த செவ்வழனியோடைய அபிஷேகத்தை அந்த சிவனுக்கு வந்து நல்லா ஊற்றி, அதே மாதிரி சிவனுக்கு வில்வ விலையில் ஒரு மாலையை போட்டு அர்ச்சனை பண்ணி அந்த இடத்த உட்காந்து எனக்கு திருமணம் அப்படிங்கிறது சிறப்பாக நடக்கணும்னு நீ 12 வாரம் மட்டும் அந்த சிவனுடைய உங்கூரில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு இளநீர் செவ்வழனி நீரில் அபிஷேகம் பண்ணி வில்வ அரளை மாலையை போட்டு நீ கரெக்டாக அந்த நான் சொல்லக்கூடிய அந்த 6 to 7 ஓரையில் நீங்கள் வழிபடுங்க 12 வாரம்.
நிச்சயம் 100% உங்களுக்கு திருமண தோஷங்கிறது கண்டிப்பாக தீர்ந்தே தீரும். இதில் மாற்றமே இல்லை. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பௌர்ணமி, சப்போர்ட்ஸ் இது உங்களுக்கு இந்த 12 வாரத்தில் இல்லை எப்போ வந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் 2 ஒன்று சேர்ற மாதிரி ஒரு நாள் வந்தது அப்படின்னா, இங்கே நேராக திருவண்ணாமலையில் போய் கிரிவலம் ஒரு டைம் சுற்றி அந்த ஈஸ்வரங்கிட்ட போய் உங்களுடைய கோரிக்கையை சொல்லிட்டு வந்தீங்கன்னா 100% உங்களுடைய கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடு, எனக்கு நீண்ட காலமாக நான் திருமணம் நடக்கலை, திருமணத்தினால எங்களுக்குள்ள சங்கடம், இல்லை திருமணம் லேட் ஆகுது, திருமணம் எனக்கு 35 வயசு ஆகுது, திருமண தோசை இருக்குதுங்கிறாங்க அப்படிங்கிறவங்க எல்லாமே நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான சின்ன விஷயந்தான். ஆனால் நீங்கள் உங்களுக்கு விதி வேணும், கர்மா வேணும். இந்த விதி இதை செய்கிறதுக்கு உங்களுக்கு விதி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் செய்ய முடியும். இல்லைன்னா இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கொஞ்சம் லூஸ் விட்டிங்கன்னா அதுக்கு நடக்க போகிறதில்ல. அப்போ நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயம் உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லி, எல்லா லக்னத்துக்கும் சூரியன் 7 இருந்தால் திருமண தோஷத்தை கொடுக்கணும் தயவு செய்து நினைக்காதீங்க. சில குறிப்பிட்ட லக்னத்துக்கு மட்டும்தான் தோஷத்தை பண்ணும். அதுவும் சேரக்கூடிய ஆள் சொல்கிறாங்கள பழமொழி, அவன் சேர்க்கையே சரியில்லடா, முதல்ல அவன் சேர்ந்துருக்கிற ஆள் ஒழுங்கான ஆளாக இருந்துன்னா அவன் நேரம் அவனுக்கு கரெக்டாக எல்லாம் நடந்திருக்கு. அவன் போகிற ரூட்டே சரியில்லை அப்படிம்பாங்க. அப்போ ரூட்டுன்னு என்ன, அவனோட அதாவது இந்த சூரியனோட சேர்ற கிரகங்கள் 7ஆம் இடத்துல, அதுக்கு திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆளோட சேர்ந்தால் பிரச்சனை பண்ணல. திருமணத்தை கெடுக்கிற மாதிரி ஒரு ஆளோட சேர்ந்தால் கண்டிப்பாக அதை தடையை கொடுக்கும், தாமதத்தை கொடுத்தும், கருத்து வேறுபாடு கொடுக்கும், திருமண வாழ்க்கையில் ஒரு மன வருத்தத்தை கொடுக்கும். அப்போ நான் சொல்லக்கூடிய திருமணம் காலதாமதமாகுது, திருமணத்துக்குள்ளே எங்களுக்குள்ளே சங்கடம், சலிப்பு, நாங்கள் பிரிஞ்சு வாழ்கிறோம் அப்படின்னு இருக்கிறவங்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான ஒரு சின்ன பரிகாரங்கிறத விட இது வழிபாடு. பரிகாரங்கிறது பேர, இது வழிபாடு. இந்த வழிபாடு நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயம் நல்லதே நடக்கும் அப்படிங்கக்கூடிய அற்புதமான தகவலோடு சொல்லி மீண்டும் அழகான அடுத்த தருணத்தில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா.